ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അധ മംഗളകരമായിരിക്കற അഷ്ടമോ അധ്യായ 8வது അധ്യായം. ജനമേജയനോട് കേൾവിയോട് കൂടിയിട്ട് இந்த അധ്യായം ആരംഭിക്കുന്നത്. அதனால ஜனமேஜய உவாச்ச. ஜனமேஜயன் அப்படிங்கிற பரீட்சித்தோடு புத்திரன் வியாச பகவான் கிட்ட தன்னோட டவுட்டுகளை கேட்கிறார். 1வது ஸ்லோகம். സംശയഃ അയം മഹാൻ ബ്രഹ്മൻ വർത്തതേ മമ മാനസേ ബ്രഹ്മലോകഗതഃ രാജാ രേവതീ സംയുതഃ സ്വയം സംശയോയം മഹാൻ ബ്രഹ്മൻ വർത്തതേ മമ മാനസേ ബ്രഹ്മലോകഗതോ രാജാ രേവതീ സംയുത സ്വയം. பிரம்மஞானியாயிருக்கிற வியாச மகர்ஷே, பிரம்மஜா அப்படின்னு வியாச பகவானை கூப்பிட்டு தன்னோட டவுட்டை கேட்கிறார். என்னோட மனசுல ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. அத நீங்கள் நிவர்த்தி செஞ்சு தரணும். ரேவதன் அப்படிங்கிற ஆனர்த்தனோடு புத்திரன் தன்னோட புத்திரிய கூட்டிட்டு பிரம்மலோகத்துக்கு போனார்னு சொன்னாள். ராஜா ரேவதிய கூட்டிட்டு ஸ்வயம் ஆரும் கம்பல் பண்ணாதக்கு பிரம்மலோகத்துக்கு போனார்னாக்குமே நீங்க சொன்னாள். 2வது ஸ்லோகம். மயா பூர்வம் ஸ்ருதம் கிருஷ்ணம் பிராமண்யேப்யஹ கதாந்தரே பிராமணஹ பிரம்மவிச்சாந்தஹ பிராமணஹ பிரம்மவித் சாந்தஹ பிரம்மவிச்சாந்தஹ பிரம்மலோகம் அவாப்னுயாத். முன்னால இந்த பிராமணா சொன்னதை பலப்பவும் நான் இப்படி கேட்டிருக்கேன். பிரம்மஜானியா இருக்கிற சௌமியனா இருக்கிற பிராமணன் மட்டும்தான் பிரம்மலோகத்துக்கு போவார் அப்படின்னு. மயா பூர்வம் ஸ்ருதம் கிருஷ்ணம் பிராமண்யேப்ய கதாந்தரே பிராமணோ பிரம்மவித் சாந்தோ பிரம்மலோகமவாப்னுயாத். 3வது ஸ்லோகம். ராஜா கதம் கதஹ தத்ர ரேவதி சம்யுதஹ ஸ்வயம் சத்யலோகே அதிதுஷ்பிராபே பூர்லோகாத் இதி சம்சயஹ. ராஜா கதம் கதஸ்தத்ர ரேவதி சம்யுதஸ்வயம் சத்யலோகேதி துஷ்பிராபே பூர்லோகாதிதி சம்சய. பூலோகத்திலேந்து ரேவதன் அப்படிங்கிற ராஜா புத்திரியான ரேவதியோடு கூடி சேர்ந்து பிராபிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கிற சத்தியலோகத்துல அவரு ஸ்வயம் எப்படி எத்தி சேர்ந்தார் அப்படிங்கிறதாக்கும் என்னோட டவுட்டு. 4வது ஸ்லோகம். மிருதஹா ஸ்வர்கம் அவாப்னோதி சர்வசாஸ்திரேஷு நிர்ணயஹ மானுஷேன து தேஹேன பிரம்மலோகே கதிஹி கதம் ஸ்வர்காத் புனஹ கதம் லோகே மானுஷே ஜாயதே கதிஹி. மிருத ஸ்வர்கமவாப்னோதி சர்வசாஸ்திரேஷு நிர்ணய
മാനുഷേണ ദുദേഹേന ബ്രഹ്മലോകേ ഗതി കഥം സ്വർഗാത് പുനഃ കഥം ലോകേ മാനുഷേ ജായതേ ഗതി. இறந்து போனவன் சொர்க்கத்துக்கு போவன் அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லறது. மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு ரேவதன் அப்படிங்கிற ராஜா புத்திரியான ரேவதியோடு கூடிட்டு பிரம்மலோகத்துக்கு எப்படி போனார்? அது எப்படி சாத்தியம்? சொர்க்கத்திலேருந்து மறுபடியும் மனுஷலோகத்துக்கு எப்படி வந்து சேரறதுக்கு சாதிக்கும்? 5வது ஸ்லோகம். ஏதது மே சம்சயம் வித்வன் சேத் தும் அர்ஹசி சாம்பிரதம் யதா ராஜா கதஹ தத்ர பிரஷ்டுகாமஹ பிரஜாபதிம். ஏதன்மே சம்சயம் வித்வன் சேத்துமர்ஹசி சாம்பிரதம் யதா ராஜா கதஸ்தத்ர பிரஷ்டுகாம பிரஜாபதிம். பிரஜாபதியா இருக்கிற பிரம்மாவை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆசைப்பட்ட ரேவதன் அப்படிங்கிற ராஜா எப்படியாக்கும் மனுஷ லோகத்திலேருந்து மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு அங்க போய் சேர்ந்தது? இதாக்கும் என்னோட சந்தேகம். இந்த சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணி தரணும். என்னோட சம்சயங்களை எல்லாத்தையும் இல்லாம பண்ணி தரணும் அப்படின்னு ஜனமேஜய மகாராஜா வியாச பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினார். அதுக்கப்புறமா வியாச பகவான் பதில் சொல்றார். வியாச உவாச்ச. 6வது ஸ்லோகம். மேரோஹோ து சிகரே ராஜன் சர்வே லோகாஹ பிரதிஷ்டிதாஹ இந்திரலோகஹ வன்னிலோகஹ யா ச சம்யமனி புரி. மேரோஸ்து சிகரே ராஜன் सर्वे लोगा प्रतिष्ठिताः इन्द्रलोको वह्निलोको याज संयमनीपुरी. ராஜாவே, சகல லோகங்களும் ஸ்திதி செய்யறது மேரு சிருங்கத்திலையாக்கும். இந்திரலோகமும் அக்னிலோகமும் யமலோகமும் எல்லாம் அங்க இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற மேரு சிருங்கத்துல இந்த உலகங்கள் எல்லாம் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு உள்ளயாக்குமே எல்லாம் இருக்கு. 7வது ஸ்லோகம். ததா ஏவ சத்யலோகஹ ச கைலாசஹ ச ததா புனஹ வைகுண்டஹ ச புனஹ தத்ர வைஷ்ணவம் பதம் உச்யதே. ததைவ சத்யலோகஸ்ச கைலாசஸ்ச ததா புனः வைகுண்டஸ்ச புனஸ்தத்ர வைஷ்ணவம் பதமுச்யதே. அதே மாதிரி சத்யலோகமும் கைலாசமும், அது மட்டுமில்லை விஷ்ணுலோகமான வைகுண்டவும் எல்லாம் அந்த மேரு சிருங்கத்திலேயாக்கும் இருக்கு, மேரு சிகரத்திலேயாக்கும் இருக்கு. 8வது ஸ்லோகம். யதா அர்ஜுனஹ சக்கரலோகே கதஹ பார்த்தஹ தனுர்தரஹ பஞ்சவர்ஷாணி கௌந்தேயஹ ஸ்திதஹ தத்ர சுராலயே. யதா அர்ஜுன சக்கரலோகே கதः பார்த்தோ தனுர்தரா பஞ்சவர்ஷாணி கௌந்தேயா ஸ்திதஸ்தத்ர சுராலயே. எப்படியாக்குமோ பார்த்தன், பிருதையோடு புத்திரனான பார்த்தன், குந்தி புத்திரனான பார்த்தன் அர்ஜுனன் தனுர்தாரியாயிட்டு அம்பும் வில்லும் கையில வச்சுட்டு இந்திரலோகத்துக்கு போனது. 5 வருஷம் அந்த குந்தி புத்திரன் அந்த தேவ பவனத்துல வாழ்ந்தது. அந்த மாதிரி மனுஷ சரீரத்தோடு கூடிட்டாக்குமே போனது. அதே மாதிரி ஆக்கும் இதுவும். ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை.
9வது ശ്ലോകം. മാനുഷേണ ഏവ മാനുഷേണ ഏവ ദേഹേന വാസവസ്യ ച സന്നിധൗ തദാ ഏവ അന്യേ അപി ഭൂപാലാഃ ഖഗുസ്തപ്രമുഖാഃ കില. മാനുഷേണൈവ ദേഹേന വാസവസ്യ ച സന്നിധൗ തദൈവാന്യേപി ഭൂപാലാ ഖഗുസ്തപ്രമുഖാ കില. ഇന്ദ്രനോട് സന്നിധിയില് മനുഷ്യ ശരീരത്തോട് കൂടിയിട്ട് അർജുനൻ പോയി வாழ்ந்தாரே, அதே மாதிரி ககுஸ்தன் தொடங்கின வேறையும் ராஜாக்களும் அங்க போயிருக்கா. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோம் ஜனமே ஜெயா. 10வது ஸ்லோகம். ஸ்வர்லோககதய பச்சாதைத்யாஸ்சாபி மகாபலா ஜித்வேந்திர சதனம் பிராப்ய संस्थितास्तत्र कामदा. स्वर्लोकगतयः पश्चात् दैत्याः च अभि महाबलाः. அதுக்கப்புறமா அசுரர்களும் சைன்யங்களோடு கூடிட்டு சொர்க்கத்துல வந்து சேர்ந்திருக்கா. ഭൂലോകത്തിലേന്ത് മനുഷ്യ ശരീരത്തോട് കൂടിയിട്ടാക്കും അവ സ്വർലോകത്തേക്ക് വന്നു ചേർന്നാ. അവ ഇന്ദ്രഭവനത്തെ ஆட்சி பண்ணி நிறைய காலம் அங்க வாழ்ந்திருக்கா. இந்திரனை ஜெயிச்சு இந்திரனோடு அந்த சிம்ஹாசனத்தை தட்டி பறிச்சு அந்த சொர்லோகத்துல அவ தேவேந்திரன மாதிரி அசுர ராஜாக்கள் எல்லாம் ஆட்சி பண்ணி அசுரர்கள் எல்லாம் அங்க வாழ்ந்திருக்காளே. 11வது ஸ்லோகம். மகாபிஷः புரா ராஜா பிரம்மலோகம் கதः ஸ்வராட் ஆகச்சந்திம் மிருபஹ கங்காம் அபஸ்யத் ச அதி சுந்தரீம். மகாபிஷபுரா ராஜா பிரம்மலோகம் கதஸ்வராட் ஆகச்சந்தீம் நிருபோ கங்காமபஷ்யச்சாதி சுந்தரீம். அதி தேஜஸ்வியாயிருக்கிற மகாபிஷன் அப்படிங்கிற ராஜா முன்னால பிரம்மலோகத்துக்கு போயிருக்கார். அங்க போன அவரு அதி சுந்தரியாயிருக்கிற கங்கை அங்க வரத பார்த்திருக்கார். 12வது ஸ்லோகம். வாயுனாம் அம்பரம் அஸ்ய அஸ்து தெய்வாத் அபஹ்ருதம் மிருபா கிஞ்சின் நக்னா மிருபேன அத திருஷ்டா தா சுந்தரி ததா. வாயுனாம்பரமஸ்யாஸ்து தெய்வாதபஹ்ருதம் நிருபா கிஞ்சின் நக்னா மிருபேனாத திருஷ்டாதா சுந்தரி ததா. கங்காதேவியோட வஸ்திரம் விதி நியோகத்தால ஈஸ்வர இச்சையால வாயுதேவன் கொஞ்சமா நெகத்தி போட்டார். அதன் காரணமாயிட்டு ராஜாக்கு அந்த கங்காதேவியோடு ശരീര അഴക കാണാർത്തക്ക് സാധിച്ചത്. 13வது ശ്ലോകം.
ஸ்மிதம் சகார காமார்த்தः சதா ச கிஞ்சித் கிஞ்சித் ஜஹாச வை பிரம்மணா தௌ ததா திருஷ்டௌ சப்தௌ ஜாதௌ வசுந்தராம். ஸ்மிதம் சகார காமார்த்தா சாஜ கிஞ்சித் ஜஹாச வை பிரம்மணா தௌ ததா திருஷ்டௌ சப்தௌ ஜாதௌ வசுந்தராம். காமபரவசனாயிட்டிருந்த கங்காதேவியில அட்ராக்ட் ஆன மகாபிஷன் அப்படிங்கிற ராஜா புன்னகை பண்ணினார். காமபாவத்தோடு கூடிட்டு புன்னகை பண்ணினார். கங்காதேவியும் ராஜாவில அட்ராக்ஷன் வந்து புன்னகை பண்ணினா. பிரம்மா அவ ரெண்டு பேரையும் அப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு கோபம் வந்து சபிச்சதால மகாபிஷனும் கங்காதேவியும் பூமியில வந்து ஜனிச்சா. 14வது ஸ்லோகம். வைகுண்டே அபி சுராஹா சர்வே பீடிதா தைத்யதானவைஹி கத்வா ஹரிம் ஜகன்னாதம் அஸ்துவன் கமலாபதிம். வைகுண்டே பேசுரா சர்வே பீடிதா தைத்யதானவைஹி கத்வா ஹரிம் ஜகன்னாதம் அஸ்துவன் கமலாபதிம். தைத்தியர்களாலேயும் தானவர்களாலேயும் கொடுமைப்படுத்தப்பட்ட தேவர்கள் வைகுண்டத்துக்கு போய் லக்ஷ்மி தேவியோடு கணவரும் இந்த பிரபஞ்சத்தோடு நாதருமான பகவான் ஹரிய ஸ்துதிச்சார். 15வது ஸ்லோகம். சந்தேஹः ந அத்ர கர்த்தவ்யः சர்வதா மிருபசத்தமா கம்யாः சர்வே அபி லோகாः ஸ்யுः மானவானாம் நராதிபா. சந்தேஹோ நாத்ர கர்த்தவ்ய சர்வதா மிருபசத்தமா கம்யா சர்வேபி லோகா ஸ்யூர்மானவானாம் நராதிபா. அதனால ஏ ஜனமேஜய ராஜாவே, நீங்கள் ஒரு தரத்திலையும் சந்தேகப்படண்டாம். இந்த உலகங்கள் எல்லாம் எல்லா உலகத்துக்கும் மனுஷாளுக்கு போகிறதுக்கு சாதிக்கும். இந்த உலகங்கள் எல்லாம் மனுஷாளுக்கு போகக்கூடிய இடமாக்கும். 16வது ஸ்லோகம். அவசியம் கிருத புண்ணியானாம் தாபசானாம் நராதிபா புண்ணிய சத்பாவ ஏவ அத்ர கமேன காரணம் நிருபா. அவசியம் கிருத புண்ணியானாம் தாபசானாம் நராதிபா புண்ணிய சத்பாவ ஏவாத்ர கமேன காரணம் நிருபா. ஆனா அப்படி இந்த உலகங்களுக்கெல்லாம் போனோமானா ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவாளா இருக்கணும் அவ. அப்படி இல்லைன்னா தாபசர்களாயிட்டு இருக்கணும். இதாக்கும் ரூலு. ராஜாவே, புண்ணியம் உண்டாகிறது அப்படிங்கிறதாக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் போறதுக்கான காரணம். புண்ணியம் இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம், கைலாசத்துக்கு போகலாம், பிரம்மலோகத்துக்கு போகலாம், வைகுண்டத்துக்கு போகலாம், எங்க வேணாலும் போகலாம். மனுஷாலோடு இந்த சரீரத்தோடு கூடிட்டு உடலோடு கூடிட்டு சொர்க்கத்துக்கு போகலாம். புண்ணியம் அப்படிங்கிறது மஸ்ட். 17வது ஸ்லோகத்துல 2 லைனாக்கும் உள்ளது. முதல் லைன் வந்து வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறதும், 2வது லைன்ல ஜனமேஜயன் அப்படிங்கிற பரீட்சித்து புத்திரன் வியாச பகவான் கிட்ட தன்னோடு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறதுமாக்கும். அவருக்கு அடிக்கடி நிறைய டவுட்டுகள் எல்லாம் இப்படி வருது.
இப்போ முதல் லைன் அப்படிங்கிறது வியாச பகவான் சொல்றார். வியாச பகவான் சொல்லிகிட்டே இருக்கிறதையாக்கும் திடீர்னு ஜனமேஜயனுக்கு டவுட்டு வரத்த நடுவில் பூந்து கேள்வி கேட்கறது. அதாக்கும் ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகாம வியாச பகவான் பேசின்னு இருக்கிறதே ஜனமேஜயனும் சேர்ந்து ஒரே ஸ்லோகத்தில் வருது. 17வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன், ததா ஏவ யஜமானானாம் யஜ்ஞேன பாவித ஆத்மனாம். ததைவ யஜமானானாம் யஜ்ஞேன பாவிதாத்மனாம். அதே மாதிரி யாகம் நடத்தி சித்தசுத்தி வந்தவாளுக்கும் சொர்லோகத்துக்கு மனுஷ சரீரத்தோடு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு வியாச பகவான் சொல்லிகிட்டே இருக்கிறத இப்போ ஜனமேஜயன் கேள்வி கேட்கிறார். 17வது ஸ்லோகத்துல 2வது லைன் ஜனமேஜயன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அதனால ஜனமேஜய உவாச, ரேவதஹா ரேவதீம் கன்யாம் கிரஹீத்வா சாருலோச்சனாம். ரேவதோ ரேவதீம் கன்யாம் கிரஹீத்வா சாருலோச்சனாம். ரேவத மகாராஜா ரொம்ப அழகான கண்கள் இருக்கிற ரேவதி அப்படிங்கிற புத்திரிய கூட்டிண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 18வது ஸ்லோகம் ஜனமேஜயனோட கேள்வி தொடர்றது. பிரம்மலோகம் கதஹா பச்சாத் கிம் கிருதம் தேன பூபுஜா. பிரம்மணா கிம் சமாதிஷ்டம் சம் ஆதிஷ்டம் கஸ்மை தத்தா சுதா புனः. பிரம்மலோகம் கத பச்சாத் கிம் கிருதம் தேன பூபுஜா. பிரம்மணா கிம் சமாதிஷ்டம் கஸ்மை தத்தா சுதா புனா. பிரம்மலோகத்துக்கு ரேவதிய கூட்டிண்டு ரேவதன் அப்படிங்கிற ராஜா, ரேவதன் ஆறு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனர்த்தனோடு புத்திரனாக்கும் ரேவதன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி பிரம்மலோகத்துக்கு ரேவதன் புத்திரியோடு கூட்டிட்டு போனாரே, அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணினார், பிரம்மா என்ன உபதேசம் கொடுத்தார் அந்த ராஜாவுக்கு, அந்த புத்திரிய அந்த ராஜா ஆருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார், இப்படி எல்லாம் மூச்சு விடாம கேள்வி கேட்கிறார். 19வது ஸ்லோகம் 2 லைன் இருக்கிற ஸ்லோகம். அதுல முதல் லைன்ல ஜனமேஜயனோட கேள்வி, 2வது லைன்ல ஜனமேஜயன் சொல்லி நிப்பாட்ட அந்த சமயத்துல இரு இரு பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வியாச பகவானோட ரிப்ளை ஆரம்பமாகிறது. 19வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், தது சர்வம் விஸ்தராத் பிரம்மன் கதய த்வம் மம அதுனா. தத் சர்வம் விஸ்தராத் பிரம்மன் கதய த்வம் மம அதுனா. பிரம்மஞானியாயிருக்கிற வியாசமுனே, இந்த டீட்டெயில் எல்லாம் நல்லா கிளியராயிட்டு வர்ணிச்சு நீங்கள் இப்ப எனக்கு எங்கிட்ட சொல்லி தரணும். வியாச பகவான் சொல்றார், அவசரப்படாதே, நிஷாமய மஹீபாலா ராஜா ரேவதகா கிலா. நிஷாமய மஹீபாலா ராஜா ரேவதக கிலா. ராஜாவே கேளு, நான் சொல்றேன், அவசரப்படாதே, ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்றேன் கேளு. ரேவதன் அப்படிங்கிற அந்த ராஜா 20வது ஸ்லோகம் வியாச பகவான் கண்டினியூ பண்றார் அவரோட பதில. புத்ரியா வரம் பரிப்ரஷ்டும் பிரம்மலோகம் கதஹா யதா ஆவர்த்தமானே காந்தர்வே ஸ்திதஹா லப்தலட்சணஹ க்ஷணம். புத்ரியாவரம் பரிப்ரஷ்டும் பிரம்மலோகம் கதோ யதா ஆவர்த்த
वर्तमाने गान्धर्वे स्थितो लब्धक्षणक्षणम्. புத்திரியோடு வரன் ஆராயிருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காயிட்டு பிரம்மலோகத்துக்கு ரேவத மகாராஜா புத்திரிய கூட்டிண்டு அங்க போனோனே அங்க கான கந்தர்வர்கள் எல்லாம் பாட்டு பாடிட்டு நிற்கிறா. அதை கேட்டு அட்ராக்ட் ஆகி அவரு ஒரு க்ஷணம் அங்க நின்று போயிட்டார். அவருக்கு பேச்சே வரல. பாட்டை கேட்டுண்டு ஒரு க்ஷணம் ஒரு நொடி பொழுது அங்க நின்னார். பூலோகத்துல இருக்கிற காலை அளவுக்கும் பிரம்மலோகத்துல இருக்கிற காலை அளவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப பூலோகத்திலேருந்து ஆக்கமே ரேவத மகாராஜா புத்திரியான ரேவதியோடு கூட்டிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிருக்கார். அங்க போய் பிரம்மலோகத்து கணக்குப்படி இருக்கிற ஒரு நொடி பொழுது அங்க ஸ்டாச்சு மாதிரி நின்னார் அந்த பாட்டை கேட்டுண்டு. 21வது ஸ்லோகம். ஸ்ருண்வன்னாத்ருப்யத்யஷ்டாத்மா ஸ்ருண்வன் அத்ருப்யது ஹி இஷ்ட ஆத்மா சபாயாம் து சகன்யகः समाप्ते तत्र गान्धर्वे प्रणम्य परमेश्वरम्. शृण्वन्नदृप्यद्यष्टात्मा सभायां तु सकन्यका समाप्ते तत्र गान्धर्वे प्रणम्य परमेश्वरम्. புத்திரியோடு கூடிட்டு பிரம்மசபையில போன அவரு அந்த பாட்டுகளை கேட்டு திருப்தி ஆகாதக்கு இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு கூடிட்டு ரொம்ப பிரியமான மனசோடு கூடிட்டு அங்க நின்னார். എന്നിട്ട് அந்த பாட்டை நல்லா ஆஸ்வதிச்சு கேட்டு சந்திருப்தியோடு கூடிட்டு அந்த பாட்டு முடிஞ்சோன அவரு பிரம்மா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி தொழுது நின்னார். എന്നിട്ട് 22வது ஸ்லோகம். दर्शयित्वा सुदां तस्मै स्वाभिप्रायं न वेदयत्. दर्शयित्वा सुदां तस्मै स्व अभिप्रायं निवेदयत्. தன்னோட புத்திரியான ரேவதிய பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்தார். എന്നിട്ട് அவர் என்னத்துக்காகவும் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பிதாமகனை தெரியப்படுத்தினார். ரேவதனோட வாக்குகள் தான் இந்த 2 லைனும். அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதாக்கும் ஃபர்ஸ்ட் லைன், அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதாக்கும் 2வது லைன் ரேவதன். ராஜோவாஜா அப்படிங்கிறது இங்க ராஜாவான ரேவதன் பிரம்மா கிட்ட சொல்றது. வரம் கதய தேவேஷா கன்யா அயம் மம புத்ரிகா வரம் கதய தேவேஷா கன்யேயம் மம புத்ரிகா. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற தேவேஷா பிரம்மாவே பிதாமகா எங்கூட தான் நிற்கிறாளே இந்த கன்யகை, இவள் என்னோடு புத்திரியாக்கும். இந்த புத்திரிக்கு வரன் ஆராயிட்டு பவிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆராக்கும் இவளோடு கணவராயிட்டு வரத்துக்கு யோக்கியதை, அத உங்க வாயிலேருந்து கேட்கறதுக்காக்கும் வந்தேன். நீங்க சொல்லறபடி நான் அனுசரிக்கிறேன். என் புத்திரியை நான் ஆருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லுங்களேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் பூலோகத்திலேருந்து இத்தனாம் தூரம் டிராவல் பண்ணி தா பிரம்மலோகத்துல வந்து உங்களோட முன்னால நிக்கிறேன். 23வது ஸ்லோகம். தேயா கஸ்மை மயா பிரம்மன் பிரஷ்டும் த்வாம் சம் உபாகதஹ பஹவஹ ராஜபுத்ரா மே வீட்சிதாஹ குலசம்பவாஹ. தேயா கஸ்மை மயா பிரம்மன் பிரஷ்டும் த்வாம் சமுபாகத பஹவோ ராஜபுத்ரா மே வீட்சிதா குலசம்பவா.
பிதாமகனாயிருக்கிற பிரம்மாவே, இவளை நான் யாருக்காக்கும் திருமணம் பண்ணி கொடுக்கணும், அது கேட்கறதுக்காக்கும் நான் இங்க வந்தேன். நல்ல குலத்துல ஜனிச்ச நிறைய ராஜகுமாரர்களை நான் பார்த்தேன். ஆனா எனக்கு முடிவுக்கு வரத்துக்கு முடியலை. இவளோட விதி என்னவாக்கும்? விதிபடிதானே எல்லாம் நடக்கும். நீங்களாக்குமே விதிய நிர்ணயம் பண்றது விதிகர்த்தா. அதாக்கும் உங்ககிட்ட டைரக்டா வந்து கேட்கறதுக்கு நான் வந்தேன். 24வது ஸ்லோகம். கஸ்மின் சித் மே மனஹா காமம் ந உபதிஷ்டதி சஞ்சலம் தஸ்மாத் த்வாம் தேவதேவேஷா பிரஷ்டும் அத்ர ஆகதஹ அஸ்மி அஹம். கஸ்மின்சித் மே மனः காமம் நோபதிஷ்டதி சஞ்சலம் தஸ்மாத் த்வாம் தேவதேவேஷா பிரஷ்டுமத்ராகதோஸ்ம்யஹம். நான் நிறைய ராஜகுமாரர்களை பார்த்தேன்னா கூடியும் என்னால செலக்ட் பண்ணறதுக்கு முடியலை. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகலை. ஆரை பார்த்துட்டும் எனக்கு ஒரு திருப்தி உண்டாகலை. அதனால தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற பிரம்மா உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்கறதுக்காக்கும் நான் வந்தேன். என்னோட புத்திரி ஆன இவளை, இந்த ரேவதிய நான் ஆருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கட்டும்? 25வது ஸ்லோகம். தது ஆஜ்ஞாபய சர்வஜ்ஞா யோக்யம் ராஜசூதம் வரம் குலீனம் பலவந்தம் ச சர்வலட்சண சம்யுதம். ததாஜ்ஞாபய சர்வஜ்ஞா யோக்யம் ராஜசூதம் வரம் குலீனம் பலவந்தம் ச சர்வலட்சண சம்யுதம். சர்வஜானியாயிருக்கிற பிரம்மாவே, இவளுக்கு சூட்டபிளான ராஜகுமாரன் ஆராக்கும் அப்படின்னு நீங்கள் ஆஜ்ஞாபனை பண்ணுங்கோ. நீங்கள் ஆரை சொல்லறேளோ அவளுக்கு நான் என்னோட புத்திரிய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். நல்ல பலவானாயிருக்கணும், சர்வ லட்சணங்களும் ரொம்பி நிற்கிறவராயிருக்கணும், நல்ல சுபாவமும் எல்லாம் இருக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்க.